ஹல்லேலூயா. அவர் ஊதினார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அடுத்தது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆமே. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அடுத்தது வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் என்று பார்க்கிறோம். அவன் எப்படி ஆனானா ஜீவ ஆத்மாவாய் மாறினான். அப்ப அந்த நாசியில ஊதப்படாத பட்சத்துல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்போம்? வெறும் மண்ணாக தான் நம்ம இருந்திருப்போம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 6லிருந்து 8 வசனங்களை வாசிங்க. ஆமே. ஆதியிலே தேவன் வார்த்தையாய் இருந்த அதே தேவன் தான் நமக்குள்ளாய் ஊதினார். நாம ஜீவ ஆத்மாவாய் மாறினோம். இந்த ஏசாயாவில் 40வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ஜனங்களுக்குள்ளாய் இருக்கிற கீழ்ப்படியாமையின் காரியங்கள் எல்லாம் இந்த முன்னாடி சொல்லப்பட்டிருக்கோம். நமக்கு இப்போ அதில் தேவையானதில்லை. இதில் பார்க்கும்போது இங்கேயும் கர்த்தர் ஊதுறாராம், புல் உலர்ந்து பூ உதிரும். தேவ வசனம் மாத்திரமே என்ன பண்ணுமா? என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்பட்டது. குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜனமே புல். அப்போ தேவன் ஊதும் பொழுது நம்ம ஜீவ ஆத்மாவாகவும் மாற முடியும். தேவன் ஊதும் பொழுது நாம் ஒன்றுமில்லாதவர்களாகவும் மாறிவிட முடியும். ஹல்லேலூயா. இது அடுத்ததான ஒரு காரியம் வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 4வது அதிகாரம் 31வது வசனம். ஆமே. இதில் பார்க்கும்போது நம்ம முந்தின அதை வாசித்த அதே காரியத்தின்படியே தேவன் ஆதி ஆகமத்தை மறுபடியும் நான் சொல்கிறேன். அதாவது தேவன் சொன்னார், உண்டாக கடவது என்றார், எல்லாம் உண்டாயிற்று. உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. அப்போ அந்த ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்த தேவன் எதுக்காக அசைவாடுறார்னா ஒரு காரியத்தை உருவாக்கும்படிக்கு தேவன் அங்க அசைவாடுகிறத நம்ம பார்க்க முடியுது. அதற்கு பிற்பாடு உள்ள காரியத்துல தான் பார்க்கும்போது மனிதன் ஜீவ ஆத்மாவாய் மாறுகிறதை பார்க்க முடியும். அதே மாதிரி இங்க அப்போஸ்தலர் 4:31 பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்ப பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக இல்லாவிட்டால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பாவிட்டால் நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே செய்துவிட முடியாது. அடுத்ததா வாசிக்கலாம், சங்கீதம் 51:10-13. ஆமே. இந்த சங்கீதம் 51க்கு கீழே உள்ள காரியத்தை வாசிங்களேன். அதே 51ல ஆமே.
அப்போ பாவம் செய்ததான தாவீதுக்குள்ள அது வரைக்குமே என்ன இல்லை, அந்த உணர்வு இல்லை. நம்ம இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்தோம் என்கிற அந்த உணர்வு இல்லாதவனாக தான் அவன் இருக்கிறான். ஆனால் தீர்க்கதரிசின் மூலமாய் அந்த காரியம் முறைக்கப்பட்ட பொழுது அவன் தொடர்ந்து சொல்றான், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும்னு சொல்லி சொல்றான். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வழியை, நாம் கர்த்தருடைய வழியை அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னா உண்மையிலே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஒத்தாசை, அந்த நிறைவு எப்பொழுதும் நமக்குள்ள காணப்பட வேணும். அதில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த பாவத்தை செஞ்சவன் அது வரைக்கும் உணர்வில்லாம தான் இருந்தான். ஆனால் தீர்க்கதரிசி அந்த காரியத்தை சொன்ன பொழுது அவனுக்குள்ள ஒரு பயம் உண்டாகுது. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு எடுபட்டு போயிட்டா எதுவுமே பண்ண முடியாது என்பதை பரிசுத்த ஆவியானவர் ஊதுவதற்கு முன்பாகவே அவன் அதை அறிந்து கொண்டிருந்தவனா இருந்ததுனால தான் அவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாத இருன்னு சொல்றான். சொல்லிட்டு அவன் தொடர்ந்து சொல்றான், பாதகருக்கு உம்முடைய வழியை நான் அறிவிப்பேன். அதற்கு முன்பாக நான் சொல்றான், என் பாவத்துல இருந்து நான் விடுதலையாகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ முதலாவது நம்ம மற்றவங்களுக்கு கர்த்தரை அறிவிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள காணப்படணும். நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாகணும். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு, பாவிகளா இருக்கவங்களுக்கோ பாதகருக்கோ நம்ம என்ன பண்ண முடியும், கர்த்தருடைய அந்த காரியத்தை குறித்து நம்ம அறிவிக்க முடியும். இதே காரியத்தை பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7 to 11. ஆமென். இப்போ பாருங்க, இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்பொழுது இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவர் போனாதான் நமக்காக என்ன பண்ண முடியுமா, திரும்பி வர முடியுமா. அந்த தேற்றரவாளன் வரும்பொழுது தான் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்து வரோம். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்துல இல்லை என்றால் அந்த நம்ம செய்து கொண்டிருக்கிறது பாவமா இருந்தா இது பாவம்ன்றது நமக்கு தெரியாது. நம்மளுடைய மனதில் இருக்கிறதெல்லாம் நம்ம செய்யறதெல்லாம் சரின்ற மாதிரியான எண்ணங்கள் தான் நமக்கு இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீதி, மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள காரியத்துல நீதி செய்கிறதுக்கு கூட சில வேளைகள் நம்ம தவறான காரியத்தை நம்ம ஜட்ஜ் பண்றவங்களா இருப்போம். அல்லது நமக்கு வேறு 2 பேருக்குள்ள காரியத்தை ஜட்ஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில நம்ம தவறான காரியத்தை ஜட்ஜ் செய்திருவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன வசனம் சொல்லுது இல்லையா, புதிய ஏற்பாட்டை சொல்லும் பொழுது உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை விட்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள இல்லை அப்படின்னா நாம செய்யறதெல்லாம் தான் நமக்கு சரின்னு தோணுமே ஒழிய எதிராளியா இருக்கிறவங்ககிட்ட இருக்க நியாயத்தை நம்ம ஒரு நாளுமே பார்க்க மாட்டோம். அப்ப நியாய தீர்ப்பை குறித்தும் அடுத்தது நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும், இது எதை குறிக்குதுன்னா வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அந்த கடைசி வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன், 11வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆமென். அப்ப இந்த உலகத்தின் அதிபதி பிசாசானவன் நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நமக்கெல்லாம் என்ன தெரியும், இதை செஞ்சோம்னா இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு தான் கிடைக்கும்ன்றது நாம் அதை அறிஞ்சிருக்கிறோம். அப்ப தேவன் அந்த வருகையை குறித்ததான அறிவை நமக்கு உணர்த்தக்கூடியவரா இருப்பார். பரிசுத்த ஆவியை நம்ம எப்பொழுதும் பெற்றவர்களா இருப்போம்னு சொன்னா உண்மையிலே அந்த பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் தேவன் நமக்கு எப்பொழுதும் கண்டித்து உணர்த்தக்கூடியவராக இருப்பார். அடுத்ததா பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவி நமக்கு எதற்கெல்லாம் தேவையா இருக்குன்னு பார்க்கும்போது அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 22 to 23 வாசிங்க. ஆமென். நமக்கு தெரிந்ததெல்லாம் மற்றவங்க பாவங்களை நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்க பரமபிதாவும் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். இது மத்தேயு 6:14 இருக்கும். மற்றவர்களுடைய பாவங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதாவும் உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னியாதிருப்பார் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். இதுல பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ற காரியம், அவர்கள் மேல் ஊதி, மறுபடியும் வாசிங்க பிரதர் அந்த வசனத்தை. அவர்
இப்போ இதுல பார்க்கும்போது அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுமே ஆண்டவர் சொல்ற அடுத்த வசனமே சொல்லுகிறது, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ. அப்போ மற்றவர்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லாவிட்டால் நம்ம ஒருவரையுமே மன்னிக்கவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஊதி நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவருக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். உடனே நம்மெல்லாம் யோசிச்சிடலாம், இந்த காரியம் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல, அதனால ஆண்டவரே சொல்லிட்டாரு அவங்க பாவங்களை நீங்க மன்னிக்கலன்னா மன்னிக்கப்படாது இருக்கும்னு. அப்ப இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும்பொழுது உங்க பாவங்களை மற்றவங்க பாவங்களை நீங்க மன்னிச்சீங்கன்னா பரமபிதாவும் உங்க பாவத்தை மன்னிப்பாரு, மற்றவங்க பாவத்தை நீங்க மன்னியாதிருந்தா உங்கள் பரமபிதாவும் உங்கள் பாவங்களை மன்னியாதிருப்பார். உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார்னு சொன்னா உண்மையிலேயே நம்மளால மற்றவங்களுடைய பாவங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி நிச்சயமா மன்னிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத பட்சத்துல, அதாவது இங்க ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த காரியத்தெல்லாம் சொல்றாரு. அப்ப நம்ம ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போனோம், கர்த்தரை அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னா மன்னிக்கிற சுபாவம் நம்மளிடத்தில் இல்லை என்றால் நாம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறதும் ஒன்றுமில்லாமல் இருப்போம். அதே மாதிரி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமா மற்றவங்களை மன்னிக்காம நம்மளால இருக்கவே முடியாது. வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷண வார்த்தை வேணா என்ன பண்ண முடியுமா, மன்னிக்கப்பட முடியாது. ஆனா மற்ற எல்லா பாவங்களும் என்ன பண்ண முடியும், நிச்சயமா மன்னிக்கப்பட முடியும். அந்த உயிர் போற அந்த நேரத்துல சிலுவையில அறையப்பட்ட கிறிஸ்து என்ன சொன்னாரு, பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும்னு சொன்னாரு. அவருடைய ஆவியை பெற்ற ஸ்தேவான் நம்ம தொடர்ந்து இன்னைக்கும் கேட்டோம். அவர் என்ன சொல்றாரு, பிதாவே இவர்கள் மீது இந்த பாவத்தை சுமத்தாதிரும் சொல்லி ஜெபம் பண்றாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவு இல்லாவிட்டால் நாம் ஒருவரையும் மன்னிக்கவே முடியாது. மன்னிக்க முடியலையா, உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும்னு கேளுங்க, நிச்சயமா ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அடுத்ததாக அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 44வது வசனம். அதுக்கு முந்தின வசத்தையும் வாசிங்க பிரதர், வசனத்தை. அடுத்தது அதே வாசி. ஆமே. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைய பேதுரு ஜனங்கள் மத்தியில பேசி கொண்டிருக்கிற பொழுதே இந்த காரியம் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும், அப்போ கர்த்தருடைய அந்த வார்த்தையை பேசுகிற அந்த வேலையிலேயே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, எல்லோரின் மீதும் இறங்குகிறார் என்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப அந்த வார்த்தைக்கு அந்த அளவுக்கு வல்லமை இருக்கிறது. பரிசுத்த ஆவியும் அந்த தேவனுடைய வார்த்தையாகிய ஜலம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையும் இணைந்ததா இருக்கும் பொழுது உண்மையிலேயே அங்க பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவை நம்ம காண முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 11வது அதிகாரம், அதே அப்போஸ்தலர் 11, 15, 16. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருன்னு பார்க்கும்போது, ஆதியில எப்படி ஆண்டவர் இறங்கினாரோ அதே மாதிரி என்ன பண்ணாராம், இந்த வேலையிலுமே கர்த்தருடைய வார்த்தையை பேதுரு பேசி கொண்டிருந்த வேலையில கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். யோவான் எப்படிப்பட்ட ஞானஸ்நானத்தை கொடுத்தாருன்னா ஜலத்தினால கொடுத்தாரு. அந்த ஜலத்துக்கு இருக்கிற இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா வார்த்தை. அந்த வார்த்தையை பேதுரு பேசி கொண்டிருக்கிற அந்த வேலையிலேயே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினதை நம்ம பார்க்க முடியுது. அப்ப எல்லா காரியத்துக்காகவும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றுக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியமானவரா இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 33வது வசனம்.
காண்பாய். அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. மார்க்கு 9:7 வாசிங்க. பாருங்க, யோவான் 1:33 வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி யார் மேல் தங்குவாரோ அவரால் தான் என்ன பண்ண முடியுமா, பரிசுத்த ஆவியினுடைய அந்த நிறைவை கொடுக்க முடியும்னு சொல்லி யோவானோட அங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இது மற்ற இடத்துல பார்க்கும்போது பார்த்தா பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் தங்கினார் என்று சொல்லப்படவில்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அப்படின்னு சொல்லி தெளிவா ஆண்டவர் பேசுகிறாரு. அது பேசுறது மாத்திரம் இல்லாம ஆண்டவர் புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதுமே, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ தங்குகிற அந்த அனுபவம், பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கோ வந்தாரு இருந்தாரு போனாருங்கிற அனுபவம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நமக்குள்ள தங்கி இருக்கும் பொழுதுதான் உண்மையிலேயே தேவன் நம்மளை பார்த்து சொல்ல முடியும், எனக்கு பிரியமானவள் சொல்ல முடியும், என்னுடைய நேசகுமாரத்தி நேசகுமாரன் என்று தேவன் சொல்ல முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அந்த தங்குகிற அனுபவம் நம்மிடத்துல எப்பொழுதுமே காணப்பட வேண்டும். அநேக வேளையில நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி தன்னை விட்டு எடுபட்டு போனதையே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, தெரியாம போயிடும். பரிசுத்த ஆவியானவர் இன்னும் இருக்கிறாருன்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. சிம்சனுடைய காரியம் நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். இன்னும் ஆவியானவர் தனக்குள்ளதான் இருக்கிறார் சொல்லி அவன் எழுந்து ஓடினான், மறுபடியும் போனான். பார்த்தா இந்த முறை என்ன இல்ல, ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டாரு. அவன் பெலிஸ்தர் கையில பிடிப்பட்டு போனதை பார்க்க முடியுது. சவுளுடைய காரியத்தை பார்க்கும்போது சவுலும் தன்னை விட்டு தேவன் எடுபட்டு போனதையே அவன் அறியாது இருந்தான். ஆனாலும் தாவீதுனுடைய காரியத்துல அதை யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் நான் இன்னைக்கு. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல என் கைய போட மாட்டேன்னு சொல்லி அந்த பரிசுத்தத்துக்கு, அவ்வளவு பரிசுத்த ஆவியானவருக்கு அபிஷேகத்துக்கு தாவீது அந்த அளவுக்கு முக்கியம் கொடுத்திருந்தார். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். உண்மையிலே அனுதினமும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை இப்ப நம்ம பார்த்தபடி மற்றவங்களை நம்ம மன்னிக்க முடியலையா, அன்பு செலுத்த முடியலன்னா உண்மையிலே யோசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட இல்லைன்றத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதை யோசிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கலன்னா நம்ம உணர்ந்து கொள்ளவே முடியாது. அப்ப உண்மையிலேயே ஒருத்தவங்களை மன்னிக்கணும் அல்லது பரிசுத்த ஆவியானவர் நம்ம தங்கி இருக்கிறத அனுதினமும் நம்ம சோதித்தறிய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்போஸ்தல நடபடிகள் 10வது அதிகாரம் அந்த 43-46 வரை வாசிங்களேன். அடுத்தது வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கலாம், இப்போ நான் இருக்கிறது இந்த நந்தம்பாக்கம் பகுதி தானே, சென்னை தானே, நான் சமாரியாவில் எதுக்கு நான் சாட்சியாக இருக்கணும், எருசலேமில் எதுக்கு இருக்கணும், யூதேயாவில் எதுக்கு இருக்கணும் நம்ம யோசிக்கலாம். அப்படியே நம்ம எடுத்துப்போம். நாம இருக்கிற இந்த பகுதியில, நாம வேலை செய்யக்கூடிய இடங்களில, நாம புழங்கக்கூடிய இடங்களில, நாம வசிக்கிற பகுதியில, நம்மளுடைய சமுதாயத்துல வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் அல்லது படிக்கக்கூடிய இடங்கள், இந்த இடங்களில உண்மையிலேயே நாம சாட்சிகளா இருக்க முடியுதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, அதாவது மற்றதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டா கூட முன்னாடி வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது மட்டும்தான் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்க முடியுமா, சாட்சிகளா இருக்க முடியும்னு ஆண்டவர் சொல்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வராத பட்சத்துல, நம்மளிடத்துல வராத பட்சத்துல நிச்சயமா நம்ம சாட்சி உள்ளவர்களா ஜீவிக்கவே முடியாது. இந்த வேலையில நம்ம எழுந்து நின்று, நான் உண்மையிலே இன்னைக்கு எடுத்த அநேக காரியங்கள், ஆனா 2 பாஸ்டருமே ஜபத்துல எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஆனாலும் நான் இதை சுருக்கமா சொன்னேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். 2 கொரிந்தியர் 13-14 ஒருவர் வாசிங்க. அப்படியே 13-14. ஜபம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேண்டாம், இன்னும் முடியல. ஏன் ஒவ்வொரு வாரமும் ஊழியக்காரங்க இதை சொல்லி நம்ம என் ஆத்மாவே சொன்ன பிறகும் இதை சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சும்மா போயிடக்கூடாது. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவை பெற்றுக்கொண்டவர்களாக, அதை சுமந்து சென்றவர்களாக போனோன்னா தான் இந்த வாரம் முழுவதும் நம்ம வீட்டில் ஜெபிக்கலாம், எல்லா காரியத்தையும் செஞ்சாலும் ஊழியக்காரங்க கடைசி அதை நமக்கு ஞாபகப்படுத்தும் விதமாக தான் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு இருக்காங்க. அது சொல்லும்போது நம்மளுக்குள்ள என்ன இருக்கும், வேகம், அப்பா முடிச்சிட்டாங்க, ஜிப்பை திறப்போம், எல்லாத்தையும் பைபிளை வைப்போம், டைரியை வைப்போம், அந்த நிலைமை தான் இருப்போம். உண்மையிலேயே அதை சொல்லும்போது யோசிச்சிருக்கோமா, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், அடுத்தவங்களோட ஐக்கியப்படுறதுக்கோ மற்ற காரியங்களுக்கோ நம்ம துரிதமாகும். ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஐக்கியத்தோட நம்ம கடந்து போறோமான்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த அப்போஸ்தலர் 1:8 வாசிச்சபடியே, 1:8 வாசிச்சபடி, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வராத பட்சத்துல நமக்குள்ள பலன் இருக்காது. பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வரும்பொழுது நாம் பலன் அடைந்து எல்லா இடத்திலேயும் சாட்சிகளா இருக்கும்படி, ஹல்லேலூயா. அந்த பலன் பார்க்கும்பொழுது எதுலெல்லாம் நம்ம வீக்கா இருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நின்ற இடத்துல நம்ம கண்ணு மூடி யோசிச்சு பார்க்கலாம். எல்லாருக்குள்ளுமே ஒவ்வொரு பலவீனம் இருக்கு. நான் சொல்றது சரீர பிரகாரமான பலவீனம் இல்லை. நம்ம குறிப்பா ஒரு 3-4 காரியத்தை மாத்திரம் தான் பார்த்தோம். மற்றவங்களிடத்துல நம்ம அன்பு செலுத்த முடியல, அது பலவீனம் தானே. மற்றவர்களை மன்னிக்க முடியாத ஒரு காரியம், அது நம்மளுடைய பலவீனம் தானே. பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வரும்பொழுது மற்றவர்களிடத்துல நம்ம அன்பு செலுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும்பொழுது மற்றவர்களை நம்ம மன்னிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வரும்பொழுது நாம ஜெபிக்க முடியும். பரிசுத்த ஆவி நம்மிடத்துல வரும்பொழுது நாம விசுவாசம் உள்ளவர்களாய் மாற முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வரும்பொழுது அந்த ஜலம் என்று சொல்லப்படுகிறதான வார்த்தையானது நமக்குள்ளாய் கிரியை செய்யுமே. ஹல்லேலூயா. எந்த காரியத்துல இது சொல்லப்படுகிற காரியம் மாத்திரம் இல்ல, எந்த பலவீனங்கள் உங்களுக்குள்ளாய் காணப்பட்டாலும் நமக்குள்ளாய் காணப்பட்டாலும் இந்த வேலையில ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அல்லவா? அந்த வார்த்தையானது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ள வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கார்ல, அந்த ஆவியானவரை ஹல்லேலூயா அவரோட ஒத்தாசையோடு கூட இந்த வேலையில இன்னும் எந்த சுபாவங்கள் எல்லாம், எந்த குறைவுகள் எல்லாம் நம்மளை விட்டு மாறாமல் இருக்கிறதோ, மற்றவர்களுக்கு கர்த்தரை குறித்து சொன்னோம்னா இன்னும் தைரியமற்ற நிலைமையில நம்ம இருப்போம்னு சொன்னா, இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நிரப்ப, நம்மை பலப்படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அந்த உணர்வோடு கூட அந்த நிறைவை பெற்றவர்களாக இந்த வேளையில ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரையும் எங்களை மீண்டுமாய் அவர் அவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை இப்பொழுதே ஒவ்வொருவருக்கு நேராய் கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. ஆதியில ஜலத்தின் மீது அசைவாடின கர்த்தர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மனுஷனுக்குள்ளாய் ஊதி மண்ணை
ஆவியை ஊதி அவன் ஜீவாத்மாவாய் மாற்றின அதே கர்த்தர் இந்த நாளில அந்த பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறாரே, அந்த ஆவியை பெற்றவர்களாக, அந்த பலனை இந்த வேளையில பெற்றவர்களாக, நமக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறத்தக்கதாக, அந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் மகிமையில நிறைவாக்கத்தக்கதாக அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோமா. ஹalleluya, ஹalleluya. நீங்க கேளுங்க, கர்த்தர் உங்களை நிரப்ப அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வெறும் ஆர்ப்பாட்டமோ சத்தமோ அல்ல, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில உண்மையாகவே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில இழந்தவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எந்தெந்த காரியங்களில் எல்லாம் நம்மளிடத்தில் குறைவுகள் காணப்படுகிறதோ அந்த குறைவுகளை நிறைவாக மாற்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.